சார் நீங்க கவலையே படாதீங்க, உண்மையாவே அதெல்லாம் பார்த்தாச்சு சார். ஆமா. காஃபி. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, நேத்து காஃபின்னு சொல்லி டீ தூளை போட்டு சர்க்கரை நிறைய மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி. சாரி, நிஜமாவே கவனிக்கல. நீங்க எதுக்கு நல்லா இருக்குன்னு அப்புறம் குடிச்சீங்க? என் பொண்டாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதனாலதான் குடிச்சேன். அது மட்டும் இல்ல திவ்யா, இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. நேத்து லஞ்சுக்கு நீ செஞ்சு கொடுத்தல ஒரு ரவா உப்புமா. ஆமா, அதுக்கு என்னவா? அதுல கூட உப்புக்கு பதிலா சர்க்கரையை போட்டுட்ட. சூப்பர் மார்க்கெட்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது அந்த உப்புமா சாப்பிட்டுட்டு இது என்ன டிஷ் புதுசா இருக்குன்னு கேட்டாங்க. நானும் அது ரவா ஸ்வீட்னு சொல்லி சமாளிச்சேன். அதான் சமாளிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நீங்க கிளம்புங்க. நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ஐயோ மன்னிச்சிடு திவ்யா. அம்மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா திவ்யா கூட பேசிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நீ பேசின லட்சணத்தை தான் நான் பார்த்தனே. மா, என்னம்மா நீ இப்படி ஓப்பனா அசிங்கப்படுத்துற? அசிங்கப்படுத்தலடா, எத்தனை நாளா ஆசைப்பட்டேன் தெரியுமா? நீயும் திவ்யாவும் இப்படி ஒன்னா சந்தோஷமா இருக்கணும், ஒன்னா கைகோர்த்து வெளியே போகணும், அவளும் நீயும் சண்டை போடாம வாழணும்னு நினைச்சேன். இப்போ உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்னம்மா அதெல்லாம்? டேய், கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி படக்கூடாதுடா. சரிம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. திவ்யா, நான் போயிட்டு வரேன்.